கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கும் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதே சமயத்தில் எந்தவித தொடர்பும் இல்லை. தெளிவாக சொல்லிடுறோம். வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால் இந்த கமெண்ட்டை பாருங்கள். நீர் ஓவரா சொம்படிக்கிறீர் அந்த மாதிரி தான் அந்த துணியில தான், அதாவது கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கு சார்பாக நான் வக்காலத்து வந்தவன் சொல்லி தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அந்த வீடியோ நான் எதுக்காக சொன்னால் அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ட்டில் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கும் ஒரு பொது நபருக்கும் இடையில பிரச்சனை தொடர்பாக அந்த வீடியோ பதிவு ஒரு கமரால் எடுக்கப்பட்ட வீடியோ. அதை எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள் சோசியல் மீடியாவில். அதை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டேன். இவ்வளவுதான் எனக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம். இது சம்மந்தமாக நான் எதுவுமே பேசவும் இல்லை. என் வாயக்குன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களோ தெரியல. நான் இதை பற்றி பேசலை. இதில் நன்மை தீமை எனக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் நான் பேசவே இல்லை. மற்றது கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ச்சுனன் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் தனியாக ஒரு 3 யூடியூபர்ஸை தனக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு தன்னுடைய செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு தான் வழங்குறாரு. தான் போராட்டங்களில் முழுக்க அவருக்கு தான் கோல் பண்ணி சொல்கிறாரு. அவரை வச்சு அவங்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. அதை பற்றி எங்களுக்கு தேவையும் இல்லை. அது அவங்களுடைய உழைப்பு. நாங்கள் அதை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ச்சுனன் அவர்களுக்கு சொம்படிக்கிறேன்னு சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். எங்களுக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னா அவரை நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்போம். உங்களுக்கு தெரியும் அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னா அவருடைய பேட்டியை எடுத்து போட்டிருப்போம் இல்லை. ஆனால் நேர்மையாக பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறோம். இப்போ அவர் எங்களை ஒதுக்கி வச்சிருந்தா கூட எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவரை பற்றி கேவலமாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால் அடிப்படையில் தான் நாங்கள் நேர்மையாக சில விடயங்கள் தமிழர்களுக்கு சார்பான வீடியோக்கள் மட்டுமே பண்ணுவோம். தமிழர்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சம்மந்தமாக தான் பேசுவோம். அதன் அடிப்படையில் தான் வீடியோ பண்ணி கொண்டிருக்கோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனனுக்கும் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதே சமயத்தில் எந்தவித தொடர்பும் இல்லை. தெளிவாக சொல்லிடுறோம். சொம்படிக்கிற கதையை நிப்பாட்டுறீங்க. நான் சொல்லித்தான் இந்த வீடியோ சம்மந்தம் நான் பேசக்கூடாதான் பேசாமல் இருந்தான். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். உங்களோட அம்மா, உங்களோட சகோதரி, உங்களோட மனைவி நீங்கள் அழைத்து கொண்டு ஒரு பொது ஸ்தலங்களுக்கு இல்லை ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு நபர் உங்களோட பிரச்சனை பண்ணினா, உங்களோட குடும்பத்தோட பிரச்சனை பண்ணினா உங்களுக்கு எவ்வாறு இருக்கும்? நீங்கள் அங்கே புத்தர் போல செயற்படுவீங்களா? அப்பொழுது நீங்கள் எம்பி அர்ச்சுனன் போல செயற்படுவீங்களான்றது எனக்கு தெரியலை. ஆனால் தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அர்ச்சுனன் அவர்கள் ஒரு பொது இடத்துல அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி, ஒரு பெண், என்ன விமர்சனம் என்றாலும் ஒரு பெண், அழைத்து கொண்டு கௌசல்யா அவர்களை அழைத்து கொண்டு கொடலுக்கு போகிறாங்க. அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது. பாதுகாப்பு அற்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. அதன் அடிப்படையில் அவரை தீண்டினவர்கள் மீது அவருடைய கோபத்தை காட்டினார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. என்னை பொறுத்த மாட்டேக்கும் எங்கள் குடும்பம் மீது நாங்கள் போராட்டங்களில் எங்கள் மீது யாரும் தாக்குதல் நடத்தினா கூட நாங்கள் புத்தர் போல செயற்பட முடியாது. ஆனால் அவருக்கும் எம்பி அர்ச்சுனன் அவர்களுக்கிட்ட இதில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த வீடியோ பதிவு மட்டும்தான் போட்டேன். எனக்கு அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு நான் வரையில. என்னை பொறுத்த மாட்டேங்க ஒரு நபரை நாம் தேவையிட்டு தடவினால் இந்த விளைவு தான் வரும். என்னை பொறுத்த மாட்டேங்க நாங்கள் போய் இன்னொரு நபரை மீது தேவையிட்ட ஒரு சீண்டக்கூடாது. என்னை பொறுத்த மாட்டேங்க தூங்கி கொண்டு சிங்கத்தை எழுப்புற மாதிரி அவர் போய் ஹோட்டலில் சாப்பிட போனால் அவர் சாப்பிட்டு அவர்கிட்ட வேலையை பார்த்துட்டு போவார். இப்போ மீடியா அவங்க அதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற தவறுன்னு சொல்லி இப்போ ஃபோட்டோ வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறீங்க, சாப்பாடு கடைன்னா அதை எடுத்து பிரபலம் பண்ணி தான் நீங்கள் சாப்பாடுகள் அதுகளை பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டதாக எனக்கு தோணுது. பட் எனக்கு அதை பற்றி எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணதுக்காக தான் நான் இந்த பதிவு செய்கிறேன். நான் அது சம்மந்தமாக ஆராய முற்படையும் இல்லை. யாரில் தவறு யாரில் பிள்ளைன்றதை எனக்கு அந்த வீடியோ காட்சியில் பார்த்ததன் அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனன் அவர்கள் அங்கே ஒரு ஹோட்டலே சாப்பிட போகிறாரு. அவர் தண்டை வேலையை பார்க்குறாரு. வளமையாக அவர் வீடியோ எடுப்பார். சாப்பிட்ற நேரங்களில் பேசி கொண்டிருக்கார் ஒரு மூலையில். 2 நபர் போய் அவரோட வம்பிழுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த வீடியோ பதிவு நான் டைரக்ட் பண்ணல. அது அந்த ஹோட்டலில் பூட்டப்பட்ட கமராலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. அதை நான் எல்லா ஊடகங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நானும் ஷேர் பண்ணேன். அவ்வளவுதான். நான் அவருக்கு சொம்பு தூக்குறேன்னு நீங்கள் சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க. அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.